மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 12ஆம் வகுப்பு வணிகவியல் பாடத்தில் அத்தியாயம் 5 மூலதன சந்தைக்குரிய புத்தக வினாவிடை தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மூலதன சந்தை என்றால் என்ன? விடை பக்கம் எண் 27. உங்க புக்கில் 27ஆம் பக்கத்துல கடைசி பேரா, சரிங்களா, பொருள் மற்றும் வரைவிலக்கம் ஹெட்டிங் இருக்கும். அதில் மூலதன சந்தை அப்படிங்கிறத ஆரம்பித்து சந்தை ஆகும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது குருவினா ஒன்றுக்குரிய விடை. அடுத்ததா குருவினா 2க்குரிய விடை பக்கம் எண் 31 இருக்கு. புக்கில் 31வது பக்கத்தில் இந்த பேராகிராஃப் முழுவதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது குருவினா 2க்குரிய விடை. குருவினா 3, மூலதன சந்தையின் பங்கேற்பாளர்கள் யார்? விடை பக்கம் எண் 28. 28ஆம் பக்கத்துல மேல டாப்ல பங்கேற்பாளர்கள் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங் முழுவதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 3வது குருவினாக்குரிய விடை. குருவினா 4, மூலதன சந்தையின் விலை எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது? விடை பக்கம் எண் 28. 28வது பக்கத்துல கீழே கடைசி பேராகிராஃப்ல பாருங்க, விலை அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங் முழுவதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 28வது பக்கத்துல குருவினா 4க்குரிய விடை. ரோமன் லெட்டர் 3 சிறுவினாக்கள். அதுல ஃபர்ஸ்ட் சிறுவினா பாருங்க, மூலதன சந்தையின் பல்வேறு வகைகள் என்ன? விளக்குகள் கொடுத்திருக்காங்க. இது பக்கம் எண் 28 மற்றும் 29வது பக்கத்துல இருக்கு. 28வது பக்கத்துல ஹெட்டிங் பாருங்க, மூலதன சந்தையின் வகைகள் ஹெட்டிங் இருக்கும். அதுல மொத்தம் 2 வகை இருக்கு. முதல் நிலை சந்தை, 2ஆம் நிலை சந்தை. இதை எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம இங்க இருந்து ஆரம்பிச்சு 29வது பக்கத்துல இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது சிறுவினா 1க்குரிய விடை. அடுத்ததா சிறுவினா 2, மூலதன சந்தையின் ஏதேனும் 2 பணிகளை விளக்குக. விடை பக்கம் எண் 29. 29வது பக்கத்துல மூலதன சந்தையின் பணிகள் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அதுல மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பணிகள் இருக்கும். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் 2 பணிகளை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும். இல்ல இதுல உங்களுக்கு வேற ஏதாவது பணிகள் படிச்சு ஈஸியா இருக்குன்னா நீங்க எந்த பணிகள்னாலும் மார்க் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். மொத்தம் 10 பணிகள் இருக்கு. இதுல எந்த பணிகள் எளிமையோ அந்த பணிகளை கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். இது சிறுவினா 2க்குரிய விடை. 3வது சிறுவினா, ஏட்டுக்கடன் மற்றும் துணிகர முதல் வழக்கு நிறுவனங்களை பற்றி விளக்குக. விடை பக்கம் எண் 30. உங்களுக்கு 30வது பக்கத்துல புதிய நிதி நிறுவனங்கள் ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு கீழே, சரிங்களா, உங்களுக்கு மொத்தம் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழே உள்ளது பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்டுமே உண்டு. 31வது பக்கத்துல இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது சிறுவினா 2க்குரிய விடை. அடுத்ததா பெருவினா. பெருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மூலதன சந்தையின் சிறப்பு இயல்புகளை விவாதிக்க. மூலதன சந்தையின் சிறப்பு இயல்புகள் அப்படின்னு ஹெட்டிங் ஆரம்பிக்கும். அதுல இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி மொத்தம் 5 பாயிண்ட் இருக்கும், சரிங்களா. அந்த 5 பாயிண்டையுமே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இது பெருவினா 1க்குரிய விடை. பெருவினா 2, மூலதன சந்தையின் பல்வேறு பணிகளை விளக்குக. ஏதாவது 5 பாயிண்ட் எழுதினா போதும். விடை பக்கம் எண் 29. அதுல மூலதன சந்தையின் பணிகள் ஹெட்டிங் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு 10 ஹெட்டிங் இருக்கும், சரிங்களா. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 29வது பக்கம் முழுவதும் வரும். அதே மாதிரி உங்களுக்கு 30வது பக்கத்துல பாதிக்கு மேல இது வரைக்கும் வரும், சரிங்களா. இதுல ஏதாவது ஒரு 5 கொஸ்டின் 5 ஹெட்டிங் எழுதுனீங்கன்னா நீங்க போதும். இது பெருவினா 2க்குரிய விடை. அடுத்ததா பெருவினா 3, நிதி சந்தையின் பல்வேறு வகையான புதிய நிறுவனங்களை விளக்குக. விடை பக்கம் எண் 30, 31. 31ல புதிய நிதி நிறுவனங்கள் அப்படின்னு ஹெட்டிங் ஆரம்பிக்கும். அதுல இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டோட்டலா நமக்கு ஒரு 8 பாயிண்ட் இருக்கு, சரிங்களா. இந்த 8 பாயிண்ட்ல
30ஆம் பக்கம் 31ஆம் பக்கம் வரைக்கும் இருக்கு. இந்த 8 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் நீங்க எழுதுனா போதும். இது பெருவினா 3க்குரிய விடை. Thank you for watching, students.